ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிரியாணி கஞ்சி செய்ய போகிறோம். நான் அந்த சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும் போதுலேயே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது ஸ்மெல். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த அரிசியை ஆற வச்சுக்கலாம். அரிசி நல்லா சூடாகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக நுணுக்கியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, 1 கை மல்லிச்செடி போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நான் 4 போடுறேன். லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் அரைச்சாச்சு. குக்கரில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சி நம்ம இது கூடயே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், ஒரு 3 பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிந்துச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை பல்லாரி வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், பல்லாரி வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். இதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கலாம். காய்கறி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நான் ஒரு கேரட்டு, அரை முள்ளங்கி, ஒரு 5-6 பீன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது கூட 1 கை புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டாச்சு. இப்போ நல்லா அந்த காய்கறி நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மல்லிச்செடி இஞ்சி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதே வதக்கிக்கோங்க. ஏச்சு இப்போ நம்ம இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். இந்த கிளாஸுக்கு ஒரு 12 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கலாம். அந்த வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம்ல, இதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா இப்படி அடியிலேருந்து இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் போகிற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட சுவையான பிரியாணி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சினா அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.